Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பு நண்பர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து மிகவும் மன வருத்தத்துடன் இருக்கிறேன். ஒரு குறைவே காலம் அவர் மதையான கூட்டம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்காக தேனி மாவட்டத்துக்கு வருகிறார். அங்கு அவருக்கு எதிர்ப்பு விளைகிறது. அவருடைய திரைப்படம் எடுப்பதற்குண்டான ஷூட்டிங் ஸ்பாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஜாதி ரீதியான ஒரு படத்தை எடுக்கிறார், இதுக்கு கண்டிப்பாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தேனி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அவருக்கு எதிர்ப்பு விளையும் போது எங்களை போன்ற நபர்களை அழைத்து பேசுகிறார். நான் ஜாதி படம் இருக்கலனே, ஒரு ஜாதிக்குள்ள ஒரு ஜாதி கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய மூடத்தனம், அவசர புத்தி, அறியாண்மை, எதனால் இந்த சமுதாயம் மேம்படவில்லை என்று அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து காமிக்கிறேன். இதை இது கதையாக சொல்கிறேன். இது ஜாதி ரீதியான படம் இல்லை, ஜாதி பெருமையான படம் இல்லை. கண்டிப்பாக நீங்களாக இருந்து பாதுகாப்பாக அந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும், எங்களுடைய தயவை கேட்டார். கண்டிப்பாக அவருடைய பேச்சை கேட்டு அது எதிர்க்கக்கூடிய அந்த படத்தை ஷூட்டிங் எடுக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டில் எதிர்க்கக்கூடிய மக்களை சமரசம் செய்து அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் செய்து விட்டார். அந்த படத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்திருக்கிறார். ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அறியாண்மையை வெளிக்காமிச்சிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக அந்த சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முன்கோபம், அந்த முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், இது போன்ற விஷயத்தில் முன்கோபத்தினால் ஏகப்பட்ட குடும்பங்கள் அழிந்து விட்டது அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல கதையை கொடுத்த ஒரு இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் இறப்பு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பேரிழப்பு, தமிழக திரையுலகத்துக்கே பேரிழப்பு, தமிழக மக்களுக்கும் பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய உற்றார் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.